அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய உளுந்து உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவை 1.5 டம்ளர் உளுந்து அளந்த அதே டம்ளரில் 1.5 டம்ளர் வெல்லம், 1/2 கப்பு வேர்க்கடலை, இதே கப்பு அளவுக்கு 1 கப்பு பொரிகடலை, 100 ml நல்லெண்ணெய். இப்போ இந்த உளுந்தை தண்ணி ஊற்றி கழுவி நம்ம வெயிலில் உணர்த்தி காய வச்சுக்கிறோம். ஃபேன் காற்றுலையும் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி நம்ம வெயிலில் கொண்டு போய் காய வைக்க போகிறோம். வெயில் அடிக்கிறதுனால வெயிலில் காய வைக்க போகிறோம். இல்லாட்டினா நம்ம ஃபேனில் கூட காய வச்சுக்கலாம். இதை அழுக்கு இருக்கும், அதனால் இதை கழுவி இப்படி காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா காஞ்சிருச்சு வெயிலில். இதை எடுத்து அப்படியே வறுக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு இரும்பு கடாயை வச்சு இப்போ வறுக்க போகிறோம். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்க உளுந்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்குருவோம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். இப்போ அடுத்து எடுத்து வச்சுருக்க பொரிகடலையை லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். லைட்டாக வறுத்தா போதும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் கொட்டி வறுத்துக்குவோம். சிம்மில் வச்சு நல்லா அந்த தோல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியணும். முழுமையாக ஆறணும். எல்லாமே வறுத்து நம்ம எடுத்து பிளேட்டில் ஆற வைக்கிறது முழுமையாக ஆறணும். கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த தோல்னால் பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதை தனியாக ஆற வச்சோம். எள்ளு 1/2 கப்பு எடுத்துருக்கோம். ஒரு வாசத்துக்காக இதை சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். ஏன்னா கன்சீவாக இருக்கவங்கன்னா இதை சேர்க்க மாட்டாங்க எள்ளு. இப்போ நம்ம சாப்பிடலாம், அதனால் இதையும் எடுத்துருக்கோம். இது பொரியிற அளவுக்கு வறுத்துக்குருவோம். இப்போ சடச்சடன்னு பொரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம வறுத்த உளுந்து முழுமையாக ஆறிடுச்சு. இதை நல்லா காஞ்ச மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். இது சூடாக நம்ம அரைச்சோம்னா அந்த தண்ணி விட்டு கெட்டு போயிடும். அதனால் நல்லா ஆற வச்சிடணும். இப்படி ஒரு மிக்சி ஜாரில் இப்போ போட போகிறோம். ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து இப்போ சளிச்சு எடுத்துக்கிட்டோம். இதில் கப்பி இருக்குது. இதை திரும்ப நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இதே திரும்ப திரும்ப செய்யணும். மாவை முழுசாக சளிச்சு எடுத்துக்கிட்டோம். இதோட ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. ஆனால் நான் சேர்க்கலை. வறுத்து வச்சுருந்த அதே ஜாரில் வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் பொரிகடலையும் ஒன்றா நுணுக்கி எடுத்துக்கப்புறம் 1-2 தான் நுணுக்கணும். பொரிகடலையும் நுணுக்கி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி 1-2 இருக்க மாதிரி நம்ம நுணுக்கி எடுத்துக்கணும். இப்போ மாவு சளிச்சு வச்சுருக்கோம்ல, அதோட எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்து ஒன்றா கலந்து இதையும் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிக்கிறோம். திரும்ப நல்லா நுணுக்கி சளிச்சிருக்கோம்ல, அதோட வெல்லத்தையும் போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டோம். இதோட ஏலக்காய் சுக்கெலாம் போட்டோம்னா பாலில் போட்டு குடிச்சிக்கலாம். இதை அப்படியே வச்சுருந்து கூட நம்ம பாட்டிலில் கொட்டி வச்சு கூட தேவைப்படுறப்ப எடுத்து நம்ம நல்லெண்ணெய் காய்ச்சி ஊற்றி அதை உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம். இதோட இந்த வேர்க்கடலை பொரிகடலை நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறோம். எள்ளு ஆற வச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிறோம். அதோட இப்போ எடுத்து வச்சுருந்த எண்ணெயை இதில் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறோம். இதை எடுத்து வச்சு அந்த மாவில் கொட்டி பிணைகிறதுக்காக இதை எடுத்து சூடு பண்ணுறோம். இதோட கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் வாசத்துக்கு சேர்த்துக்கிறோம். காய்ச்சி வச்சுருந்த நல்லெண்ணெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றி நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடணும். இப்போ மாவு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம அப்படியே வரிசையாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிற வேண்டியதுதான். இப்போ மாவு பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா இதில் இப்படி நம்ம இறுக்கி நல்லா இப்படி பிடிச்சி வச்சுக்கணும். இது மாதிரி நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடுவோம். ரெடி ஆயிடுச்சு.
இந்த உளுந்தில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறது வந்து பெண்களுக்கு மிகவும் நல்லது. அவங்களோட இடுப்பு எலும்புகளை வந்து வலுப்படுத்தி கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது போக பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப உடல் வலிமையை கொடுக்கக்கூடியது. இது டெய்லி எடுத்துக்கிட்டா நல்லது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.